ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மங்காவோட 25வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 24வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட் பண்ணா ஒரு கேவுக்குள்ள நம்ம மிஸ்டர் சாஹின் உட்கார்ந்திருக்காங்க. அங்க ஒரு குஸ்தாவோட குத்தி இருக்கு. அது கொஞ்சம் பரிதாபமா கேக்குது. நீ சொன்ன மாதிரி என் அம்மா குஸ்தாவோட ரிவெஞ்ச் எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? மிஸ்டர் சாஹின் மனசுக்குள்ளேயே ஒரு பிளான் போடுறாரு. 100 பில்லியன் ஆர்மி, கூடவே 3 டெமிகாட்ஸ், எல்லாத்தையும் அந்த பாவி ஈவில் காட் கொன்னுட்டானே. நான் இப்படி வெறும் கையோட எம்பரர் கிட்ட போனா அவர் என்னைய பக்கா கொன்னுடுவாரு. இந்த ராஸ்கில் பல்லிய யூஸ் பண்ணி நான் முதல்ல ஷின்ன இங்கே கொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் எம்பரர் கிட்ட திருப்பி போக முடியும். அந்த குட்டி கொஞ்சம் கோவமா சொல்லுது. சீக்கிரம் என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னையே. மிஸ்டர் சாஹின் ஒரு கள்ளச்சிரிப்போட, ஆமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்கிட்ட ஸ்கில்ஸும் இருக்கு, பிளானும் இருக்கு. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் லார்ட் ஆல்ஃபா, நீங்க பக்கா அந்த பாவி ஈவில் காட கொல்ல முடியும். லார்ட் ஆல்ஃபா சொல்றான், சரி, நீ சொல்றத கேட்க நான் ரெடி. இப்போ சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோஷின் கண்ட முழிச்சு பாக்குறான். நான் நான் எங்க இருக்கேன்? நம்ம ஷின்னுக்கு முன்னாடி ஒரு காட் நிக்கிறாரு. பாக்க அப்படியே நம்ம ட்ரூத் சீக்கர் காட் மாதிரியே இருக்காரு. ஷின் மனசுக்குள்ளேயே அசந்து போய் யோசிக்கிறான். அடேங்கப்பா, இப்படி ஒரு பாடி வரணும்னா நான் இன்னும் எவ்ளோ ட்ரைனிங் எடுக்கணும், எவ்ளோ ஃபைட் பண்ணணும்? ஷின் அந்த காடு கிட்ட கேக்குறான். நீங்க நீங்க யாரு? அந்த காட் சொல்றாரு, நான் தான் எட்டர்னல் சீக்கர் ஆஃப் ட்ரூத். உன்கிட்ட ஒரு அர்ஜென்ட் விஷயம் பேசணும். அதுக்கு தான் உன்னை இங்க வரவழைச்சேன். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட க்ளோன் முழிச்சுக்கிட்டான். அதனால நீ எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் பவர்ஃபுல் ஆகணும். அப்பதான் அவன் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும். உன்னோட குவெஸ்ட சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் காட் ஆகணும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸ்ல கலந்துக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். டக்குன்னு ஷின்னுக்கு முழிப்பு வருது. அப்பா, நான் கனவு கண்டனா? ஆனா அந்த எட்டர்னல் சீக்கர் ஆஃப் ட்ரூத்தோட வைபு அப்படியே ட்ரூத் சீக்கர் காட் மாதிரி இருந்துச்சே. ஒருவேளை இந்த காடும் என்னோட நியூ ஸ்டாக்கரா இருக்குமோ? எனிவே, சீக்கிரமா இன்டர்மீடியட் காட் ஆகணுங்கிறது மட்டும் உண்மை. ஆனா அவர் சொன்ன அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் க்ளோன், அப்புறம் ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸ், அதெல்லாம் என்னவா இருக்கும்? அப்போ அங்க லிலித் வராங்க. அவங்க ஒரு சந்தோஷமான குரல்ல, ஆஹா, கடைசியா எந்திரிச்சிட்டீங்களா? நான் போய் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரேன். அவர் பிரின்சிபல் கூட மீட்டிங்ல இருக்காரு. நீங்க எந்திரிச்சதும் உங்ககிட்ட ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னாரு. ஷின் பதறி போய் சொல்றான், இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவர் மனசுக்குள்ளேயே, பக்கா வந்து ஷின், நீ என் மருமகன் ஆயிடுன்னு அதையே தான் பேச போறாரு. அப்போ ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஆண்டனாக்குள்ள அனுப்பின ஏஞ்சல் சோல்ஜர்ஸ் காரணமா அவனோட ஃபாலோவர்ஸ் பயங்கர ஸ்பீடா ஏறிட்டு இருக்குன்னு பார்த்தா, இன்டர்மீடியட் காட் குவெஸ்ட்ல 30 மில்லியனுக்கு மேல பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஷின் மனசுக்குள்ளேயே குஷியாகிறான். வாவ், லிலித்னால எனக்கு ஒரு ஆட்டோ ஸ்கில் கிடைச்சு இந்த ஏஞ்சல் சோல்ஜர்ஸ்னால 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அந்த ஆண்டனாக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இம்மா பெரிய நண்டர் ஏறத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இதே ஸ்பீட்ல போனா 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண பெரிய டைம் எடுக்காது போல. ஷின், மிஸ் லிலித், நான் நல்லா இருக்கேன். நீங்க ஏன் வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கல? லிலித் ரொம்ப பணிவா சொல்றாங்க. நான் ஒரு ஆர்கேஞ்சல். உங்களோட கருணையால தான் நான் ரீபார்ன் ஆகியிருக்கேன். லார்ட் ஷின் கூடவே இருந்து அவரோட எல்லா வேலைக்கும் ஹெல்ப் பண்றது தான் என்னோட டியூட்டி. ஷின் ஒரு சின்ன சிரிப்போட, ஓ, அப்படியா சங்கதி? அப்போ வெளியில இருந்து பயங்கர சத்தம் கேக்குது. ஹேய், பாருடா, ஒரு எஸ் கிளாஸுக்கும் ஏ கிளாஸுக்கும் ஃபைட்டு. பார்க்கவே செம்மையா இருக்க போகுது. அந்த பையன் டீச்சர் ஷின்னோட ஸ்வாட் டீமன் தானே? வெளிய பார்த்தா ஸ்வாட் டீமனும் ஷின்யுவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷின்யு கோவமா கத்துறான். எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? என்னை ஒரு தனி ஐலாண்ட்ல விட்டுட்டு வந்துட்ட. அங்க இருந்து திரும்பி வர நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஸ்வாட் டீமன் கூலா சொல்றான். உன்னைய அப்பவே கொன்னுருக்கணும்டா. பாவி ட்ரேடர்ஸ், அவனுங்க வேலைய ஒழுங்கா பாத்துருக்கணும். ஷின்யு, நீ என் எவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா வேணா இருந்துட்டு போ. ஆனா இந்த விஷயத்துக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். கேங்கம், இன்னைக்கு நீ செம்மையா அடிமாங்க போற. ஸ்வாட் டீமன், இன்னைக்கு என் ஸ்வாடோட உண்மையான பவர் என்னன்னு உனக்கு புரியும்டா. சுத்தி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஃபைட்ட செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஷின் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கேஷுவலா யோசிக்கிறான். ஓ,
இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. சரி, சரி. ஸ்வாட் டீமன் கூட ஃபைட் பண்றது அவ்ளோ ஈஸி இல்ல. அவன் ஹெவன்லி டீமன்ஸோட பிராக்டிஸ் பண்றான். ஆனா, அந்த ஷின்யு பையனும் ரொம்ப பவர்ஃபுல் தான். சரி, நமக்கு எதுக்கு வம்பு? ஆல்ரெடி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. வயிறு காந்த ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம போய் சாப்பிடலாம். அடடா! இன்னிக்கு மெனுல நம்ம ஃபேவரைட் ஜின்சாங் சிக்கன் சூப். அத சாப்பிடுறப்போ கிடைக்கிற ஃபீலே வேற லெவல். 2 பேரும் சாப்பிட போறாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஷின் நினைக்கிறான். நல்ல வேள, நான் இங்க டீச்சர் ஆகுனது ரொம்ப நல்லதா போச்சு. இவ்ளோ காஸ்ட்லியான சிக்கன் சூப் எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது. பட் அங்கதான் ஒரு சம்பவம் நடக்குது. டமால்னு டேபிள் மேல வந்து விழுறான் நம்ம ஸ்வாட் டீமன். ஐயையோ! ஷின்னோட மொத்த சிக்கன் சூப்பும் கீழ கொட்டிடுச்சு. அத பார்த்து ஷின்யூக்கும் லிலித்துக்கும் செம்ம ஷாக்கு. அங்க ஷின்யூ வரான். கேங்கம், சரண்டர் ஆயிடு. என்ன மாதிரி ஒரு ஆப்போனன்ட் கூட உன்னால ஃபைட் பண்ண முடியாது. ஷின், என் என் சிக்கன் சூப்பு அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். ஷின்யூ, ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நீ அந்த ட்ரைஃபாக்ஷன் குரூப் தானே? உன்னை நீயே ஸ்வாட் கார்டுன்னு சொல்லிக்கிறியாமே. ஆனா ஷின்னோட கண்ணு மொத்தம் அந்த கீழ கொட்டின சிக்கன் சூப் மேலயே இருக்கு. ஷின்யூ, உன்கிட்டயும் நான் பழி வாங்கணும். நீ தான் கேங்கம்மோட பிரெயினை வாஷ் பண்ணிருக்க. ஷின் மனசுக்குள்ள, முதல்ல என் சிக்கன் சூப்ப குட்டிட்டான். இப்போ வந்து ட்ரைஃபாக்ஷன், ஃபால்து ஃபேக்ஷன் தேவையில்லாதத பேசிட்டு இருக்கான். ஷின்யூ, இன்னிக்கு உன்னை ஒயன ஒரு அடி அடிப்பேன். எல்லா உண்மையும் நீயே என் முன்னாடி கக்குவ. ஷின் மனசுக்குள்ள, அது ட்ரைஃபாக்ஷனா இருக்கட்டும், இல்ல ட்ரை லேயர்ட் மீட்டா இருக்கட்டும், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஷின் கோவமா ஷின்யூவ பார்த்து, டேய் அயோக்கிய ராஸ்கல், என் விலை மதிப்பற்ற ஜின்சிங் சிக்கன் சூப்ப கீழ கொட்ட உனக்கு எவ்ளோ தைரியம்டா? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஷின்யூ, ரெடியா இருந்துக்கோ. ஏன்னா உன்ன முன்னாடி ஃபைட் பண்ண போறது ஸ்வாட் காட். ஸ்வாட் டீமன் கத்துறான். ஷின்யூ, நீ லூசாடா? ஸ்வாட் காட் கூட ஃபைட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஷின்யூ மனசுக்குள்ள, என்னடா இவன் லூசா? ஒரு ஸ்பூனை வச்சு ஃபைட் பண்ண போறானே. இவனோட போஸ பார்த்தா காமெடியா இருக்கு. ஈஸியா அட்டாக் பண்ணிரலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஷின் சொல்றான், உன் கூட ஃபைட் பண்ண இந்த ஒரு ஸ்பூனே போதுண்டா. உன்னை நான் இங்கேயே போட்டு பொளக்க போறேன் பாரு. ஷின் யூ யோசிக்கிறான். ஏன் கேங்கம் இவனை போய் ஸ்வாட் கார்டுன்னு சொல்றான்னு எனக்கு புரியவே இல்ல. இன்னைக்கு அவனோட எல்லா பிரம்மையும் நான் உடைக்கிறேன். இவனை அடிச்சு ஸ்வாட் கார்டுங்கிற பேரையே மறக்கடிக்கிறேன். அவன் தன்னோட டெக்னிக் ஸ்னேக் ஷாட் கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணி ஷின் மேல அட்டாக் பண்ண போறான். உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்றேன்டா. ஆனா அடுத்த செகண்ட் ஷின் தன்னோட ஸ்பூனாலேயே காத்து வேகத்துல அவனை அட்டாக் பண்ணி தாண்டி போறான். ஷின்யோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஷின்யூ ஷாக்ல, என்ன இங்க திடீர்னு என்ன நடந்துச்சு? ஷின், உன்னை நான் அவ்ளோ ஈஸியா விடமாட்டேன். என் சிக்கன் சூப் எவ்ளோ செதறிச்சோ அவ்ளோ நீ இங்க அழப்போற. ஷின்யோ, என்ன நீ திரும்ப திரும்ப சிக்கன் சூப் சிக்கன் சூப்புன்னு பேசிட்டு இருக்க? ஒரு சாதாரண சிக்கன் சூப்புக்கு என்னடா அவ்ளோ பெரிய சீனு? ஷின் கோவத்தோட உச்சில, அத ஒரு சாதாரண சிக்கன் சூப்புன்னு சொல்ல உனக்கு எவ்ளோ தைரியம்டா? ஷின்யு, என் காடை நான் இறக்கிட்டேன். இந்த தடவை உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா ஷின் மின்னல் வேகத்துல அவன் பக்கத்துல போயிட்டு, பாக்கலாம், நீ என்ன பண்ணுவேன்னு பாக்கலாம். ஷின்யு நினைக்கிறான். அவன் ஃபாஸ்டா இருக்கலாம், ஆனா ஏன் ரீச்சுக்குள்ள வந்தது அவனோட முட்டாள்தனம். ஆனா ஷின் அவனோட எல்லா அட்டாக்கையும் அசால்ட்டா அந்த ஸ்பூனாலேயே தடுத்துட்டு, அந்த ஸ்பூனாலேயே ஷின்யுவோட தலையில டொக்குன்னு ஒரு போடு போடுறான். இது சிக்கன் விங்ஸுக்காக. ஷின்யு கோவத்துல கத்துறான். எவ்ளோ நேரம்டா அந்த சிக்கன் சூப்ப பத்தியே பேசிட்டு இருப்ப? இது சிக்கன் பிரெஸ்டுக்காக, அப்புறம் இது சிக்கன் லெக் பீஸுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லி ஷின்யுவ போட்டு பொளந்து எடுக்கிறான். ஷின்யுவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஷின், என்ன உன்கிட்ட இவ்ளோதான் பவரா? இவ்ளோ சீக்கிரம் டயர்ட் ஆகக்கூடாது. நான் உன்னை ஒரு பவுலுக்காக தான் அடிச்சேன். ஆனா நீங்க 2 பவுல கொட்டிருக்க. ஷின்யு, நான் உன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்கில்ல நான் இங்க யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா இது சுத்தி இருக்கிறவங்களையும் டேமேஜ் பண்ணிரும். ஆனா நீ என்னை இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண வச்சுட்ட. அவனோட ஸ்கில் பேரு டைஜி டபுள் பிளேட். ஸ்வாட் டீமன் கத்துறான். இது அந்த அட்டாக் தானே? ஷின்யோ, உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கு? இங்க எவ்ளோ இன்னோசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அடிபட்டுடும். ஷின்யோ அந்த எனர்ஜியை வச்சு ஒரு பெரிய டிராகனை உருவாக்குறான். அந்த டெக்னிக் பேரு டிராகன் ஃபேங். ஆனா ஷின் தன்னோட ஒரே ஒரு ஸ்பூனால அந்த மொத்த டெக்னிக்கையும் சிதறடிக்கிறான். கூடவே பிளாசம் ரேம்பேஜ்னு ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றான். சுத்தி ஒரே பூக்களா கொட்டுது.
ஷின்யு, நீ என் டிராகனை டிஸப்பியர் பண்ணிருக்கலாம். ஆனா, என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துவா? ஆனா ஷின் தன்னோட ஸ்பூனால ஒரு ஸ்லாஷ் பண்றான். அந்த அட்டாக்கே நின்னுடுச்சு. ஷின்யு மனசுக்குள்ள, என்னது? இவன் என் டிராகனை நல்லிஃபை பண்ணது மட்டும் இல்லாம, ஒரே ஒரு ஸ்பூன் ஸ்லாஷ்ல என் மொத்த அட்டாக்கையும் நிறுத்திக்கானே! இது இது ஒரு எஸ்எஸ் கிளாஸையே ஜெயிக்கக்கூடிய டெக்னிக். இல்ல, ஒருவேளை ட்ரிபிள் எஸ் கிளாஸையே ஜெயிக்க முடியுமோ? இல்ல, அதுக்கும் மேலயும் இருக்கலாம். அப்போ, ஒரு ஸ்வாட் காட்னா உண்மையிலே இப்படிதான் இருப்பாரா? நான் நான் எவ்ளோ பெரிய முட்டாள்! நான் போய் ஸ்வாட் காட் கூட ஜெயிக்க முடியும்னு நெனச்சேனே! அப்போ ஸ்வாட் டீமன் முன்னாடி வந்து, ஷின் கால்ல விழுந்து, "ஸ்வாட் காட், ப்ளீஸ் ஷின்னி இவ மன்னிச்சிடுங்க. அவன் சாக வேண்டியவன் தான். ஆனா ப்ளீஸ் அவனுக்கு கருணை காட்டுங்க." ஷின் சொல்றான், "ஸ்வாட் டீமன், நீ டென்ஷன் ஆகாத. அவன நான் பாத்துக்கிறேன்." ஸ்வாட் டீமன், "அப்ப நீங்க சொல்றீங்கன்னா, அவன கொல்ற வேலைய நானே பண்றேன்." ஷின், "ஏன்டா இவ்ளோ டிராமா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு டெலிகினிசிஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவன் கையில இருந்த ஸ்வாட புடுங்கி, "டேய், நான் ஷின்யுவ ஹீல் பண்ண போறேன்னு சொன்னேன்டா. அதுக்கு எதுக்கு இவ்ளோ டிராமா?" அப்படின்னு சொல்லி தன்னோட ஹீலிங் ஃபிங்கரால ஷின்யுவ முழுசா ஹீல் பண்ணிடுறான். ஷின்யு ஷாக்ல, "இது எப்படி முடியும்?" ஸ்வாட் டீமன் சொல்றான், "பாத்தியா ஷின்யு, இவர் தான் நான் ஃபாலோ பண்ற ஸ்வாட் காட்." ஷின்யு, "நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸ்வாட் காட் ஷின், நீங்க உண்மையிலேயே ஒரு ஸ்வாட் காட் தான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்கள அடையாளம் கண்டுக்கல." ஷின் யோசிக்கிறான், இவன் என்னடா இப்படி பிஹேவ் பண்றான்? சுத்தி இருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க, "டீச்சர் ஷின் மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. அவரு எஸ் கிளாஸ் ஹண்டர் ஷின் யுவ தோக்கடிச்சிட்டாரு." அங்க ஒரு ஹுடி போட்ட பையன், "இந்த மேட்டரை நான் உடனே 3 ரோஸ் ஸ்டடிக்கு ரிப்போர்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஷின்யு ஷின் கிட்ட, "ஸ்வாட் காட் ஷின், ப்ளீஸ் என்ன உங்க டிசைபிளா ஏத்துக்கோங்க." ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஷின்யு ஒரு எஸ் கிளாஸ் நோ, அவனோட எஸ் கிளாஸ் குவெஸ்ட்ல இன்னொரு எஸ் கிளாஸ் ஆட் ஆனதாவும் காட்டுது. ஷின் மனசுக்குள்ள, சூப்பர், இவன் ஒரு எஸ் கிளாஸ்ங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இவனை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணணும். ஷின் சொல்றான், "ஒரு நாய் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால நீ முதல்ல என்கிட்டயும் அந்த சிக்கன் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்." ஷின்யு, "ஸ்வாட் காட், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மீல் மடுவுல உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்றான். இப்போ நம்மகிட்ட எவ்ளோ கேஷ் இருக்கு? அடுத்த நிமிஷம் ஷின்னுக்கு முன்னாடி 2 பெரிய பெட்டி நிறைய கேஷ் வந்து நிக்குது. ஷின் யோசிக்கிறான், அடேங்கப்பா, இது எவ்ளோ காசு? ஆமா, ஷின்யும் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியோட சின்ன பையன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஒருத்தர் வந்து, "நான் ஓஷியா குரூப்போட ஜெனரல் மேனேஜர். ப்ளீஸ் ஸ்வாட் காட் ஷின், எங்களோட யங் மாஸ்டரை பாத்துக்கோங்க." ஷின்யோ, "எனக்கு தெரியும், இந்த கேஷ் அவ்ளோ பெருசு இல்ல. ஆனா ப்ளீஸ் என் தப்புக்காக என்ன மன்னிச்சு இந்த கேஷ அக்செப்ட் பண்ணிக்கோங்க." ஷின் மனசுக்குள்ள, சிக்கன் சூப்ப பத்தி யாருக்கு கவல? இத வச்சு நான் இன்னும் நெறைய சிக்கன் சூப் வாங்கலாமே. ஷின்யு, "நீங்க என்னோட மாஸ்கரா ஏத்துக்கிட்டீங்கன்னா, நான் பக்கா என்னோட 100% குடுப்பேன்." அப்போ ஸ்வாட் டீமன் சொல்றான், "ஸ்வாட் கார்ட்னா யாருன்னு நெனச்ச? நீ காசு குடுத்து அவரோட டிசைபிள் ஆயிட முடியாது." இத கேட்ட ஷின்னுக்கு கோவம் வந்துருச்சு. ஸ்வாட் டீமன், "உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் இருக்கு. இங்கிருந்து ஓடி போய் இந்த கிரவுண்ட 100 தடவ சுத்திட்டு வா." ஸ்வாட் டீமன் ராக்கெட் வேகத்துல ஓடி போயிட்டான். ஷின் யோசிக்கிறான், இவன் ஏன் என்ன டிசைபிளா ஏத்துக்கணும்? நான் அவரை கொல்ல ட்ரை பண்ணனே. ஷின்யும், "எனக்கு தெரியும், என்ன மாதிரி ஒரு ஆளு உங்க டிசைபிளா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்." ஆனா ஷின் சொல்றா, "எனக்கு தெரியும், நீ செஞ்ச தப்புக்கு நீ ரொம்ப வருத்தப்படுற. தப்பு பண்றது மனுஷ இயல்புதானே." இத கேட்டதும் ஷின்யும் அழ ஆரம்பிச்சிட்டான். "நீங்க என் மேல அவ்ளோ கருணை காட்டுறீங்க. இப்பதான் புரியுது ஸ்வாட் டீமன் ஏன் உங்கள சர்வ் பண்றாருன்னு. அப்போ நீங்க என்ன டிசேபிளா ஏத்துக்கிறீங்களா?" ஷின் யோசிக்கிறான், ஐயையோ, இது ரொம்ப அநாயங்கா போயிடே. நான் போய் ஒரு எஸ் கிளாஸ்க்கு என்னத்த சொல்லி தர்றது? ஷின் சொல்றான், "உன்னோட புகழ்ச்சி எனக்கு தேவையில்ல. சரி, இவன்கிட்ட காசையும் வாங்கிக்கணும், ஆனா இவனை டிசைபிளாவும் ஏத்துக்க கூடாது. அதுக்கு ஒரு வழி இருக்கு." ஷின் சொல்றான், "உனக்கு என்னோட டிசைபிள் ஆகணுமா?" ஷின்யு சொல்றான், "ஆமா, நான் உங்க டிசைபிள் ஆகணும்." ஷின் அவன்கிட்ட ஒரு புக்கு கொடுக்கறான். ஷின்யு, "நிஜமாவே இது எனக்கு குடுக்கறீங்களா?" ஷின் சொல்றான், "ஆமா, நீ வச்சுக்கோ." அந்த புக்க எனக்கு 1000 பிளேட் ஸ்கேம் பண்ணி வித்துட்டு போனாங்க. ஆனா இப்போ இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆக போகுது போல. அந்த புக்கு பேரு வைஸ் தைஜி ஸ்வாட். ஜாங் சன்ஃபங் விட்டுட்டு போன புக் அது. ஷின் சொல்றான்,
போய் இந்த வைஸ் தைஜி ஸ்வாட கத்துக்கோ. அதுக்கப்புறமா நான் உன்னை என்னோட டிசைபிளா ஏத்துக்கிறேன். ஷின்யூ யோசிச்சுட்டே இருக்கான். ஷின் சொல்றான், என்ன உன்னால இது முடியாதா? ஷின்யூ சொல்றான், இல்ல என்னால முடியும். நான் இத கத்துக்கிட்டு உங்க டிசைபிளா ஆகியே தீருவேன். ஷின் மனசுக்குள்ள, அப்பா ஒரு வழியா வலையில சிக்கிட்டான். சரி, ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, நீ இந்த ஸ்கில்ல கத்துக்கிற வரைக்கும் என் முன்னாடி திரும்பி வராத. ஷின்யூ சொல்றான், சரி ஸ்வாட் காட், எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் இப்பவே போய் கத்துக்கிட்டு வரேன். அவன் போனதுக்கு அப்புறம் ஷின் யோசிக்கிறான். எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. ஆனா இந்த காச வச்சு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. சீன் கட் பண்ணா அகாடமி பில்டிங்க்கு பின்னாடி அந்த ஹூடி போட்ட பையன் அவன் சொல்றான், நான் டார்க் ஹார்ஸ் பேசுறேன். இங்க மவுண்ட் ஹுவாஸ்வா டெக்னிக்க திருடுனது வேற யாரும் இல்ல, ஷின் தான். அத நாம திரும்பவும் ரீகெயின் பண்ணணும்னா நாம ஷின்ன கொன்னே ஆகணும்னு நினைக்கிறேன். சீன் கட் ஆகுது. அங்க சைனால ஒரு பொண்ணு ஒரு பெரிய மான்ஸ்டரை கொன்னுட்டு தன்னோட ஸ்மாடால அதோட எனர்ஜிய அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு, வா, ச்சே, இந்த மான்ஸ்டர் எஸ் கிளாஸா இருந்தாலும் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இத விட ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் இங்க கிடையாதா? என் ஸ்வாட் இவ்ளோ வீக்கான மான்ஸ்டர் அப்சார்ப் பண்ணி பில்குல் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அந்த பொண்ணு பேரு ஜௌமிங். சைனாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர் அவதான். அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், ஜௌமிங், உங்களுக்கு 3 ஹீரோ சொசைட்டில இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நீங்க கொரியன் அகாடமில இருக்க டீச்சர் ஷின்ன கொல்லணும். அவன் எஸ்எஸ் கிளாஸ் அளவுக்கு பவர்ஃபுல். அவன்கிட்ட இருக்கிற மவுண்ட் ஹுவாஸ் வார்ட நம்ம 3 ஹீரோ சொசைட்டிக்கு திரும்ப கொண்டு வரணும்னு. ஜௌமிங், என்னது, எஸ்எஸ் கிளாஸா? அவனுக்கு கொன்னா என் ஸ்வாட் செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சரி, நான் பக்கா அவனை கொல்றேன். அசுரா சோல் ஸ்டீலிங் ஸ்வாட், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உனக்கு ரொம்ப சீக்கிரமாவே நிறைய பிளட் கிடைக்க போகுது. ஷின் சொல்றான், நல்ல ப்ராஃபிட் பாத்துட்டேன். நான் ஒரு காட் ஆனாலும் காசு இருக்கிறது ஒரு தனி மஜா. அந்த 3 ஹீரோ சொசைட்டிய பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஏதோ தப்பா படுது. அது மட்டும் இல்லாம எட்டர்னல் சீக்கர் ஆஃப் ட்ரூத் சொன்ன மாதிரி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட க்ளோன் சீக்கிரமா வரப்போறாரு. அதுக்கும் நான் ஏதாச்சும் பண்ணணும். அப்போ அங்க ஸ்வாட் டீமன் வரான். ஷின் சொல்றான், ஸ்வாட் டீமன், ஒர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஸ்வாட் டீமன், 100 ரவுண்ட்லாம் எனக்கு ஜூஜூபி. சரி, வா சாப்பிட போலாம். இன்னைக்கு ட்ரீட் எல்லாமே என் தரப்பு சேவ். அன்னைக்கு ராத்திரி ஷின் வீட்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்வாட் டீமன் அங்கேயே தூங்கிட்டான். ஷின், ஆ, லோ கிளாஸ் கார்டு ஆனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 10 சிக்கன் சாப்பிட்டேன். ஆனா இதனால என்னோட டிவைன் பவர் ரீகைன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, ஷின்யூ நிறைய காசு கொடுத்ததால 10 சிக்கன் என்னால ஆர்டர் பண்ண முடியும். இந்த பில்டிங்கையும் நான் வாங்கிட்டேன். நான் ஒரு லோ கிளாஸ் கார்டு, எனக்கு இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்க தான் வேணும். ஆனா இந்த 10 சிக்கன சாப்பிட்டது செம்ம மஜாவா இருந்துச்சு. பட் இதெல்லாம் யாரு கிளீன் பண்றது? இந்த எலும்பெல்லாம் அதுவா குப்பை தொட்டிக்கு போனா எவ்ளோ நல்லா இருக்கும். ஒரு மெய்ட ஹையர் பண்ணலாமா? இல்ல என் டெலிகினசிஸ் எபிலிட்டிய வச்சு இங்க இருந்தே குப்பை தொட்டில போடலாமா? அப்போ அவன் பாக்குறான், அந்த சிக்கன் எலும்பெல்லாம் அசைய ஆரம்பிக்குது. என்னடா அது? நான் டெலிகினசிஸ் யூஸ் பண்ணவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி இந்த சிக்கன் எலும்பெல்லாம் அசையுது? அப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உங்களோட ஃபாலோவர் கோ ஷேடோவோட கனெக்ஷன் ஸ்கில் உங்க ஸ்கில் ஷேர்ல ஆட் ஆயிருக்கு. இது ஒரு எஸ் கிளாஸ் ஸ்கில். உங்க ஃபாலோவர்ஸ் எவ்ளோ கோவப்படுறாங்களோ அவ்ளோ ஈஸியா இது ஒர்க் ஆகும். ஷின்னு, இதோட அர்த்தம் என்ன? சரி, எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணதும் பயங்கரமான வெளிச்சம் வருது. அந்த எல்லா எலும்புகளும் ஒன்னு சேர்ந்து சோல்ஜர்ஸ் மாதிரி மாறுது. செம்ம ஷாக்ல பாக்குறான். அடேங்கப்பா, என்னடா நடக்குது இங்க? அந்த சிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் சொல்லுது, எங்கள கொன்ன ஃப்ரை பண்ண அந்த மனுஷங்களை பழி வாங்கணும். ஷின் யோசிக்கிறான், என்னது, மனுஷங்களை பழி வாங்கணுமா? அப்போ என்னையும் கொன்னுடுவாங்களோ? அவன் சொல்றான், ரிவெஞ்ச்லாம் நல்லதில்ல. அந்த சிக்கன் சொல்லுது, இல்ல, எங்களுக்கு ரிவெஞ்ச் வேணும். எங்களை எழுப்பி விட்ட எங்களோட கிரேட் அண்ட் மர்சிஃபுல் காட், ப்ளீஸ் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. நாங்க உங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்கணும். ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இந்த யக்ஷா சிக்கன எம்பையரோட ஒரு ரீஜனான ஹைவுக்கு அனுப்ப விரும்புறீங்களா? ஷின்னு, என்னது, எம்பையரோட ரீஜனா? அவங்க வேற ஏதாச்சும் பிளான் பண்றாங்களோ? அப்ப காட்டுது, ஹைவுங்கிறது ரெட் இன்செக்ட் சோல்ஜர்ஸ உருவாக்குற இடம்னு. அதுதான் எம்பையரோட ஆர்மிக்கு மெயின் ஃபோர்ஸ்னு. இத பார்த்ததும் ஷின் சிரிக்கிறான். ஓ, அப்படியா சங்கதி? அவனுக்கு என்ன ரொம்ப லோவா நினைச்சாங்கல்ல? இப்போ டைம் வந்துருச்சு, பழி வாங்க வேண்டிய நேரம். ஷின் எஸ் பட்டன் அழுத்திடுறான். ஒரு சோல்ஜர், இன்னைக்கு வானம் ரொம்ப தெளிவா இருக்கு, இடி இடிக்குமா என்ன? சொல்லிட்டு இருக்கும்போதே ஷாக் ஆகுறான். ஓ,
என்னடா இது, வானத்துல இருந்து அந்த எக்ஸ்ட்ரா சிக்கன்ஸ்லாம் இறங்குது. இத பார்க்க செம்மையா இருக்கு. ஷின்னோட இன்டர்மீடியட் காட் குஸ்ட் பயங்கர ஸ்பீடா ஏறுது. ஷின் சொல்றான், ஆட்டோமேட்டிக் ஹண்டிங் ரொம்ப மஜாவா இருக்கு. நான் எதுவுமே பண்ணாம என்னோட சாக்ரிஃபைஸ் ஏறிட்டே இருக்கு. அப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உங்களோட ஆட்டோமேட்டிக் ஹண்டிங்னால உங்க ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமாகுறாங்க. அதனால உங்களோட ஆட்டோமேட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மெனு ஆக்டிவேட் ஆகுது. இத வச்சு நீங்க ஃபெசிலிட்டிஸ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எந்த ஸ்பீஷீஸையும் இவால்வ் பண்ணலாம். நீங்க அங்க இல்லனாலும் இந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுக்கு நீங்க 200 மில்லியன் காட் காயின்ஸ் குடுக்கணும். ஷின்னு, "அ, இப்படி ஒரு ஆஃபர நான் ஏன் மிஸ் பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எஸ் கொடுத்துடுறான்.